இந்த பாருங்க, இந்த உலகத்துல பட்டம் பெற்றவங்களை பார்க்க முடியுது, பதவி பெற்றவங்களை பார்க்க முடியுது, வேலை செய்யறவங்களை பார்க்க முடியுது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆனா கிருபை பெற்றவங்களை பார்க்க முடியாத. கிருபைன்னா தேவனுடைய இரக்கம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. சில பேர் பட்டத்தை அப்படியே இதுல போட்டுக்குவாங்க, சொத்து இருந்தா அதை போட்டுக்குவாங்க, 916 போட்டு காமிப்பாங்க, அந்த வார் அப்படின்ட்டு. உனக்கு கிருபை இருக்குதா? கிருபைன்றது தேவனுடைய இரக்கம். ஆமென் சொல்லுங்களேன். ஒரு மனுஷனுக்கு ஒரு மனுஷிக்கு தேவனுடைய இரக்கம் இருக்குமானால் அந்த இரக்கத்துக்கு மிஞ்சிருந்த உலகத்தில் வேற எதுவுமே கிடையாதுங்க. அதனாலதான் மரியாதை வீட்டுக்குள்ள போய் கிருபை பெற்றவளே நீ வாழ்க, நீ ஆசீர்வதிக்கப்படுவதாக அப்படின்னு சொல்லுங்களேன். தேவனுடைய இரக்கம் ஒரு பொண்ணுக்கு வந்துருச்சுன்னா பெத்த அம்மா கூட இறங்க வேண்டாம். ஆனா உங்க அம்மாவை காட்டிலும் உனக்காக ஜீவனை கொடுத்த கன்னி மரியா வயிற்றில கலந்த இம்மானுவேல் உன் கூட இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நகை இல்ல, பணம் இல்ல, படிப்பு இல்ல, வேலை இல்ல, நல்ல வீடு இல்ல, ஆனா இம்மானுவேல் உன் கூட இருக்கிறாரா? அவருடைய கிருபை உனக்கு போதுமா? அல்லேலூயா. ஒண்ணு இல்லையா, ஆயிரம் முறை சொல்லியிருப்பேன். ஆனா ஆண்டவர் சொன்னாரு, நான் இருக்கிறப்ப உங்களுக்குள்ள அப்படின்னு. அல்லேலூயா. அவருடைய கிருபைதான் இடம் வாங்கிச்சு, அவருடைய கிருபைதான் உங்களை கொண்டு வந்துச்சு, அவருடைய கிருபைதான் இவ்வளவு பெரிய திருச்சபை கட்டுச்சு, அவர் கிருபைதான் பின்னால 3000 பேர் உட்கார்ந்த திருச்சபை கட்டணும். அல்லேலூயா. கிருபை கட்டவளே நீ வாழ்க, நீ ஸ்திரீகளுக்குள்ளே ஆசீர்வதிக்கப்பட்ட. நம்ம ஆசீர்வாதமா தான் இருக்கணும் சிஸ்டர், நம்ம ஆசீர்வாதமா தான் இருக்கணும். ஆமென். அல்லேலூயா. தேவ பிள்ளைங்க தந்திரமா செயல்படுறத தூக்கி எரிஞ்சு பாரு, உன் மேல கிருபை அப்படியே ஊற்றப்படும், அவருடைய பிரசன்னம் ஊற்றப்படும். நீ இழுத்து கடந்தாலும்